பிஸ்மில்லாஹிர் ரஹ்மானிர் ரஹீம். ஏக இறைவனின் சாந்தியும் சமாதானமும் நம் அனைவரின் மீதும் உண்டாவதாக. எல்லா புகழும் இறைவன் ஒருவனுக்கே. நம்ம இன்னைக்கு பார்த்தீங்கன்னா ஒரு அற்புதமான களிமாவை பார்க்க போகிறோம். சின்ன சின்ன களிமாக்கள் தான், ஒரு 4 களிமாக்கள். ஆனால் இந்த 4 களிமாக்களை நம்ம ஓதுறதே அவ்வளோ மகத்தான பலன்களை கொண்டதாக இருக்குது. நம்ம களிமாக்கள் அப்படின்னு பொதுவாக நம்ம மனப்பாடம் பண்ணி வச்சிருக்கக்கூடிய ஒரு சில களிமாக்கள் நமக்கு தெரியும். ஆனால் இந்த களிமாவில் இருக்கக்கூடிய வார்த்தைகள் எல்லாமே நமக்கு திக்ருகளில் இருக்கக்கூடிய வார்த்தைகள், சூறாக்கள்ல இருக்கக்கூடிய வார்த்தைகளாக இருக்கும். இதற்கு நிறைய சிறப்புகள் இருக்கு. அதுலேயும் ஒவ்வொரு வரியிலையும் இந்த களிமால பார்த்தீங்கன்னா லா இலாஹா இல்லல்லா அப்படின்னு சொல்லக்கூடிய அந்த ஒரு வார்த்தை வந்து கொண்டே இருக்கும். அந்த ஒரு வார்த்தை போதும் இந்த களிமாவுடைய சிறப்பை நம்ம சொல்றதுக்கு. ஏன்னு பார்த்தீங்கன்னா அந்த ஒரு வார்த்தை தான் 7 வானத்தையும் 7 பூமியையும் ஒரு தராசில் வைத்தால் இன்னொரு தராசில் லா இலாஹா இல்லல்லா அப்படிங்கக்கூடிய வணக்கத்துக்குரியவன் அல்லாஹ் ஒருவனை தவிர வேறு யாரும் இல்லை அப்படின்னு சொல்லக்கூடிய அந்த வார்த்தையை வைத்தால், அந்த சின்ன களிமாவை வைத்தால் நன்மையில மிகைத்து விடுமாமா. அவ்வளோ சிறப்புமிக்க களிமாவாக லா இலாஹா இல்லல்லா இருக்கு. அதுவும் உலகத்தில் தோன்றிய எல்லாருமே ஆதம் அலைஹிஸ்ஸலாம் அவர்கள் முதல் எல்லா நபிமார்களும் ஓதியது, எல்லாராலையுமே உச்சரிக்கப்பட்ட களிமாவாக இருக்குது. இன்னும் அந்த களிமாவோடு அல்லாஹுடைய சிஃபத்தையும் சேர்த்து நம்ம இப்போ ஓத போறோம். நம்ம எல்லாருமே நோன்பு வைத்துட்டு ரமலான் மாதத்துல அதிக நன்மை செய்வதற்காக காத்திருக்கிறோம். இந்த களிமா உங்களுக்கு அதிக நன்மையை கொடுக்கும், பாவங்களுக்கு மன்னிப்பை கொடுக்கும், மீஜான் தராசுல கனமானதாக இருக்கும். ஏன்னா ரமலான் மாதத்துல சின்ன சின்ன அமல்கள் மூலமாக நீங்க அதிக நன்மை செய்யும் போது உங்களுக்கு இன்னுமே இலகுவாக இருக்கும். அதனாலதான் இந்த ஒரு களிமாவை நம்ம போடுறோம். அந்த களிமா தான். இதுல ஒரு 4 வரிகள் வரும். முதல் வரி லா இலாஹா இல்லல்லாஹு அல்லாஹு அக்பர். அப்படின்னா என்ன அர்த்தம்னா, லா இலாஹா இல்லல்லானா வணக்கத்துக்குரியவன் அல்லாஹ் ஒருவனை தவிர வேறு யாரும் இல்லை, அல்லாஹு அக்பர், அல்லாஹு மிக பெரியவன். இப்ப இதுல பாத்தீங்கன்னா 2 விஷயம் இருக்கு. ஒண்ணு லா இலாஹா இல்லல்லா அப்படின்னு சொல்லக்கூடிய ஒரு சிறிய களிமா இருக்கு. அதோடு அல்லாஹு அக்பர் அப்படின்னு சொல்லக்கூடிய திக்ரு இருக்குது. இந்த திக்ரு மூலமாக நம்ம என்ன பண்றோம்னா அல்லாஹுவை புகழ்றோம். அல்லாஹுவை தவிர வேறு யாருமே இந்த உலகத்தில் பெரியவர்கள் கிடையாது. இந்த உலகத்துல அவங்க அரசராக இருக்கலாம், இல்லை இந்த உலகத்துல அவர்கள் செல்வம் படைத்தவர்களாக இருக்கலாம், இந்த உலகத்துல சக்தி படைத்தவர்களாக இருக்கலாம். அவங்க நினைச்சதெல்லாம் இந்த உலகத்துல நடத்தக்கூடிய வல்லமை அவர்களுக்கு இருந்திருக்கலாம். ஆனா எது எப்படி இருந்தாலும் அல்லாஹுதான் எல்லாரை விட மிக பெரியவன்னு சொல்லி ஓதக்கூடிய திக்ரு தான் அல்லாஹு அக்பர். அந்த திக்ரை இந்த களிமாவோடு சேர்த்து ஓதுறோம். அதுவும் இதை ஓதுறதுக்கு நமக்கு என்ன நன்மை தெரியுங்களா? 2 நன்மை கிடைக்குது. முதல் பாதிக்கு நம்ம சொன்ன மாதிரி 7 வானம் பூமியை மிகைக்கக்கூடிய அளவுக்கு நன்மை கிடைக்குது. இரண்டாவதுக்கு பாத்தீங்கன்னா பாதிக்கு 7 வானம் பூமிக்கு நடுவுல இருக்கக்கூடிய கேப் இருக்கு பாருங்க, அந்த இடைவெளி அளவுக்கு நமக்கு நன்மை கிடைக்குது. அப்போ ஒரே திக்ருல 7 வானம் பூமி அளவுக்கும் நன்மை கிடைக்குது. அதற்கு இடைப்பட்ட இடத்துல எதுவுமே இருக்காது, காலியா இருக்கும். அந்த காலி இடத்த அளவுக்கும் நமக்கு நன்மை கிடைக்குது. அதனாலதான் இந்த ஒரு களிமா சிறப்பானது. அடுத்து 2வது களிமா லா இலாஹா இல்லல்லாஹு வஹ்தஹு லா ஷரீக லஹு. அப்படின்னா அல்லாஹ் ஒருவன், வணக்கத்துக்குரியவன் அல்லாஹ் ஒருவனை தவிர வேறு யாரும் இல்லை, அல்லாஹ் ஒருவன், அவனுக்கு இணையானவன் யாரும் இல்லைன்னு அர்த்தம். இப்ப இதுல அல்லாஹுடைய 2 சிஃபத்துகளை சொல்றோம். வஹ்தஹுனா அவன் ஒருவன் சொல்றோம், லா ஷரீக லஹுனா அவனுக்கு இணையானவன் யாரும் இல்லைன்னு சொல்றோம். அப்ப லா இலாஹா இல்லல்லா அப்படிங்கக்கூடிய களிமாவை மட்டும் சொல்லாம அவனை போற்றக்கூடிய 2 சிஃபத்துகளையும் நம்ம சொல்றோம். இந்த சிஃபத்துகள் வேற யாருக்குமே இந்த உலகத்தில் பொருந்தவே பொருந்தாது. அடுத்து 3வது களிமா பாருங்க, லா இலாஹா இல்லல்லாஹு லஹுல் முல்கு வலகுல் ஹம்து. அவனிடத்திலேயே ஆட்சியும் அதிகாரமும் இருக்குதுன்னு அர்த்தம். அப்படின்னா அல்லாஹுதான் மன்னருக்கெல்லாம் மன்னராக இருக்கிறான், எல்லாரையுமே கண்ட்ரோல்ல வச்சிருக்கான்னு நம்ம சொல்றோம். இதுவும் அல்லாஹுடைய சிஃபத்தாக இருக்கிறது. அப்படி யாருமே இந்த உலகமே என் கையில தான் இருக்குன்னு சொல்லிட்டு ஒரு மனிதன் கூட ஒரு காலகட்டத்துல கூட சொல்லியிருக்க முடியாது. ஏன்னா இந்த உலகம் பறந்து விரிந்திருக்குது. குறைந்தது அந்தந்த பகுதியை வேணா ஆட்சி செஞ்சிருக்கலாமா தவிர மற்றபடி ஒரு மனிதனாக இருந்து யாரும் அதை சொல்ல முடியாது. அல்லாஹ் ஒருவன் மட்டும்தான் ஒருவனாக இருந்து அதை சொல்ல தகுதியானவன். கடைசியாக பாத்தீங்கன்னா லா இலாஹா இல்லல்லாஹு வலா ஹவ்ல வலா குவத்த இல்லா பில்லாஹி. அப்படின்னா தீமையை விட்டு விலகுவதும் நன்மையை செய்ய சக்தி பெறுவதும் அல்லாஹுவை கொண்டுதான் அர்த்தம். இது பாத்தீங்கன்னா சொர்க்கத்துடைய புதையலிருந்து வந்த ஒரு திக்ராக இருக்கு. இந்த களிமாவோடு சேர்ந்து இந்த திக்ரை ஓதும் போது களிமாக்குண்டான சிறப்பும் கிடைச்சு புதையலுக்குண்டான சிறப்பும் நமக்கு கிடைக்கும். இந்த ஒரு 4 களிமாக்கள் தான் மிகவுமே நன்மையில கனமானதாக இருக்கு, அல்லாஹுவை புகழக்கூடியதாக இருக்கு. இந்த களிமாக்களை இந்த நாட்கள்ல நீங்க ஓதிவாங்க. ரொம்ப இலகுவான அமல் தான். அல்லாஹுவை போதுமானவன். அஸ்ஸலாமு அலைக்கும். மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க.